இந்த குடும்பமே ஒரு ஃப்ராடு குடும்பம். என்னை ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. குடுத்த நகையெல்லாம் வந்து போலி. அதே சமயத்தில இவ சொன்னது எல்லாமே ஃப்ராடுத்தனம். எனக்கு இவ கூட வாழ முடியாது. இந்த குடும்பமே வந்து எங்க வீட்டு கடையிலேருந்து வேற வந்து பணத்த அடிச்சிருக்காங்க. அப்படின்னு வந்து இப்ப வந்து போலீஸ கூட்டு வர அளவுக்கு ஒரு விஷயத்த இப்ப சரவணன் செஞ்சு, சரவணன் ஏன்டா அமைதியா இருக்காரு நம்மல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருந்ததுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஷாக்க குடுக்க போறாருங்கிறதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் இது. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தங்கமயில் அண்ட் தங்கமயிலுடைய அப்பாவுடைய ஃப்ராடுத்தனங்களால அதிகமா பாதிக்கப்பட போறது யாருன்னா, முதல்ல பழனிவேல் தான். சரவணன் இத வந்து சொல்றதுக்கு ரொம்ப அவருக்கு ஒரு மாரி நம்ம ஏமாந்துட்டோமோ அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து இத சொல்லலாம் அப்படின்னு வந்து பார்த்தா, அப்பாவே வந்து அவரே வந்து நம்ம வந்து நல்ல பொண்ணுன்னு பார்த்து நெனச்சு கட்டி வச்சது நல்ல பொண்ணு இல்லையோன்னு தோண ஆரம்பிக்குதுன்னு அவர் யோசிச்சுட்டு இருக்க, இந்த சமயத்துல தான் தங்கமயில் குடும்பம் இன்னொரு ஒரு பெரிய ஷாக் ஒண்ண பண்ண போறாங்க. அந்த ஷாக் என்ன அப்படின்னு வந்து பார்த்தா, கடையில ரூ. 10,000 திருடினது மட்டும் இல்லாம, இன்னும் கொஞ்சம் வந்து இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது செலவுக்கு. வீட்ல வந்து கடன்காரங்க பெரிய தொல்ல பண்றாங்க. ஒரு பல்கா ஒரு அமௌண்ட் தேவைப்படுது. இப்போ உடனே அதை அடைச்சாகணும். இல்லைன்னா வந்து பெரிய அசிங்கமாயிடும். வீட்டை விட்டே துரத்தி விட்டு ஜாமான்லாம் தூக்கி போட்டுருவாங்க. நடுத்தெருக்கு வந்துருவோம். உன் வீட்டில் எப்படி மதிப்பாங்க? அதனால கடையில் இன்னும் கொஞ்சம் பணம் வேணும், அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு வந்து இப்போ நிற்க, அதை வேற அவங்க அம்மா வேற சொல்லி அவர் எடுத்துக்கிட்டுமே கொஞ்சம் விடு, அது என்ன இருந்தாலும் நம்ம குடும்பத்து பணம் தானே, அவங்க என்ன போலீஸ் ஸ்டே போகிறாங்க, அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அந்த பழனிவேல் மேலே பழியை தூக்கி போட்டுடலான்னு சொல்லும் போது தங்கமயில் வேணாம் வேணாம் வேணாம்னு சொன்னாலும் அவங்க அப்பா வந்து யாரும் கடையில் இல்லாத போது பல்கா இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டை பேங்க்குக்கு போட போகிறோம் அப்படின்னு கொடுக்குற அமௌண்ட்டை நான் போட்டுறேன் சம்மந்தி, நான் போட்டுறேன் அப்படின்னு கையில் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பாதி காசு அடிச்சிட போகிறார் ஒரு 50,000 பக்கத்தில். ஸோ அந்த அமௌண்ட்டை அடித்து அதை கொண்டு போய் இவங்க கடன் அடைச்சி முடிக்க, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கடை பணத்தில் நிறைய கணக்கு குறையுது, காசு குறையுது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும்பொழுது இவங்க டக்குன்னு வந்து பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது, நான் பார்த்தேன் மாமா, அன்னைக்கு கூட வந்து ஒருத்தர் பணம் கொடுத்தாரு, வாங்கி பழனிவேல் சித்தப்பா தான் பாக்கெட்டில் போட்டார், அப்பப்போ பணம் இப்போலாம் ரொம்ப எடுக்கிறாரு, இதில் அன்னைக்கு வந்து சுகன்யாக்கா கூட தனியாக பேசிகிட்டு இருந்தார், நம்ம கடை ஆரம்பிக்க போகிறோமேன்னு பேசிகிட்டு இருந்தார் அப்படின்லாம் வந்து சொன்ன உடனே வந்து இப்போ அதை நம்புறாரு அப்படியே வந்து பாண்டியன். நம்பி அவர் என்ன முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா வந்து, இந்த குடும்பம் நம்மள்ட்ட வந்து பணத்தை அடித்து தனி கடை ஆரம்பிக்க போகிறாங்களா, இவங்களை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதனால அவர் கோவப்பட்டு பழனிவேலை கூப்பிட்டு பலார்னு அரைகிறத மட்டும் இல்லாமல், இப்படி திருட்டு புத்தி வச்சுட்டு கேடா நீ அப்படின்லாம் வந்து பேசு. அதுவும் வந்து சரவணக்கா வீட்டில் இல்லாத போது அந்த சம்பவம் நடக்க அவரும் ஷாக் ஆகி, நான் அதெல்லாம் பண்ணல மச்சான்னு சொல்லிட்டு எவ்வளோ சொன்னாலும், மச்சான் நான் அப்படி பண்ணுவேனா, நம்பி பண்ணுவேனா, நான் அந்த மாதிரி நம்ம கடையில் இருந்து பணம் எடுப்பேன், அது இது 50-100 டீ குடிக்க எடுப்பேன் மச்சான், அதை தவிர நான் வேறு எதுவும் எடுக்க மாட்டேன்னு சொன்னால், டேய் பொய் பேசாதடா, உன்னை பார்த்தாலே தெரியும் மூஞ்சிலே திருட்டு முடி முடிக்கிறேன்னு அரைஞ்சிடுறாரு. அரைஞ்சி சுகன்யாவும் கோவப்பட்டு, போதும் நிறுத்துங்க, என் புருஷன் எடுக்கலன்னா எடுக்கல அப்படின்னா வந்து என்ன, நேற்று வந்து நீ அவனுக்கு வக்காலத்து வாங்குறியா அப்படின்னா, நீங்கள் நேற்று வந்து அவங்க சொன்னதை நம்பி அவங்க பேச்சை கேட்டு இவரை திட்டுறீங்கல்ல, நான் எனக்கு தெரியும் இதெல்லாம் தங்கமயில் தான் அவங்கள்ட்ட சொன்னதுன்னு, அவள் சொல்லும் போதே நான் பார்த்து ஷாக் ஆனேன்னு சுகன்யா சொல்ல, இப்போ வந்து பாண்டியன் ஆமாம் யார் சொன்னா என்ன, உண்மை அதுதானே அப்படின்னு சொன்ன உடனே வந்து, என் புருஷன் இதெல்லாம் வந்து பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க பழனிவேல், போதும் சுகன்யா போதும், இவ்வளோ விளக்கம் கொடுத்து தான் அந்த வீட்டில் நான் இருக்கணுங்கிற அவசியமே இல்லை, நம்ம அந்த வீட்டை விட்டு உடனே கிளம்பலாம் அப்படின்னு உடனே, என்னடா பணத்தை எடுத்துகிட்டு அடிச்சுட்டு ஏதோ ரொம்ப ரொம்ப யோக்கிய மாதிரி கிளம்பி போகிறேன், ஏன்னா இத்தனை நாள் வேலை பார்த்தது சம்பளம் வேணும்னு எடுத்துக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்க, போதும் மச்சான் அப்படின்னு சொன்ன உடனே வந்து அப்போ என்ன அந்த சீர்பணம் கூட வந்து நம்ம கடை பணத்தில் தான் எடுத்து பண்ணியிருக்கேன், அதில் பெருமை வேறு, அப்படியே எங்கள் அக்காவுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு திமுறா நெஞ்ச நிமித்திட்டு வந்து நின்று, ஏடா மனுஷனாடா நீ எல்லாம் அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசிடுறாரு. காயப்பட்ட பழனிவேல் வீட்டை விட்டு போகும்பொழுது, அப்பாடா எல்லா பழியும் பழனிவேல் மேலே விழுந்துருச்சு, நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தங்கமயிலோட அப்பாலாம் இருக்காங்க. இந்த சமயத்தை தான் அவங்க தப்பிச்சிட்டோம்னு நினச்சிக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் கோமதி அப்படியே சாமி கிட்டக்க போய் உட்காந்து கதறி அழுதுட்டு இருக்காங்க. என் தம்பி 9ஆம் கிளாஸ் படிக்கும் போது என் கூட இருந்தான், யார் கண்டுபிடிச்சோ இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, குடும்பத்தை 2ஆக பிரிச்சிட்டிங்களே அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது உள்ளார போலீஸ் வராங்க. என்னடா போலீஸ் வராங்க அப்படின்னு ஷாக் ஆகி பார்த்தோன்னா, என்னாச்சு, என்ன போலீஸ் வந்துருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்டேன். எதுவும் பிரச்சனையா, எதுவும் பக்கத்தில் ஏதாவது காணாமல் போயிடுச்சா, என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து கேட்டால், இல்லை உங்கள் வீட்டில் இருக்க ஆளுங்களை தான் கூப்பிட்றோம், அந்த தங்கமயில் யார், தங்கமயில் கொஞ்சம் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, தங்கமயில் உள்ளேருந்து அப்படியே ஐந்து நடுங்கி வராங்க. அப்போ தான் தங்கமயிலை பார்க்கறதுக்கு அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாரும் வந்திருக்க, அவங்களும் சேர்ந்து வெளில வந்து நிற்கும் பொழுதே வந்து என்னடா புரியல அப்படின்னு வந்து பார்த்தா, கரெக்டாக அப்போ சரவணா வராரு. டேய் சரவணா, வீட்டுக்கு ஏன்டா போலீஸ் வந்திருக்குன்னா, அப்பா ஒரு நிமிஷம்ப்பா நான் தான் கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்கிற இவர். மாமா வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்களா அப்படின்னா, ஆமாம் திருட்டு பயிடாமல் அப்படின்னா, அவர் திருட்டு பயிர் இல்லைப்பா, கொஞ்சம் யோசிச்சு நீங்கள் பண்ணியிருக்கலாம், அவர் அப்படி பண்ணுறக்கூடிய ஆளா, அவரை போய் நீங்கள் வந்து நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காரு, அந்த மனுஷனை போய் வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்களேப்பா அப்படின்னு ஒரு பேச, என்னடா சொல்ல வர, அவன் போய் அப்படி அவன் பண்ணதை தான் பார்த்த சாட்சியே இருக்கே அப்படின்னா, அதுவே ஒரு பொய் சாட்சிப்பா, இந்த ஃப்ராடை பற்றி தானே பேசுகிறீங்க அப்படின்னு கையில் இருக்க பையை அப்படி தூக்கி வச்சு, இது நம்ம பேங்க்லேருந்து நம்ம லாக்கர்லேருந்து பணம் எடுத்து வந்தேன்ப்பா அப்படின்னா, பேங்க் லாக்கர்லேருந்து பணம் நகை எடுத்து வந்தேன்ப்பா அப்படின்னா, நகை எதுக்குறா நீ எடுத்து வந்த, ஒரு நிமிஷம்ப்பா அப்படின்ட்டு அப்படி எடுத்து நகையை காமிச்சு, இது என்னப்பா நகை அப்படின்னா வந்து, இது தங்கமயிலோட நகை அப்படின்னு கோமதி பேச, இது எல்லாமே போலி நகை, அவள் இப்போ சொன்ன எல்லாமே பொய்,
உன் வயசு என்ன அப்படின்னு கேட்க தங்கமயில் உடனே வந்து 25 அப்படிங்கும் போதே ஆதார் கார்டு எடுத்து அப்படி நீட்டும் போதே போலீஸ்காரங்க அதை வாங்கி பார்க்குறாங்க. இப்போ உங்கள் முன்னாடியே தானே சொன்னான் 25ன்னு, இதை சொல்லி தான் எங்கள்கிட்ட கல்யாணமும் பண்ணான். அந்த ஆதார் கார்டில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா 30ன்னு போட்டிருக்கு. என்னம்மா பொய் சொல்லியிருக்கியா அப்படிங்கும் போதே வந்து என்ன படிச்சிருக்க நீ அப்படின்னா எம்ஏ அப்படிங்கும் போதே அழுகு வந்துருச்சு அவங்களுக்கு. எம்ஏ அப்படின்னு அழும்போதே வந்து எம்ஏ படித்து கிழிச்ச அப்படின்ட்டு 12ஆம் கிளாஸ் முடிச்சிருக்காப்பா. அந்த காலேஜ் இல்லாமல் படிக்கல. 12ஆம் கிளாஸை படித்து முடிச்சதுக்கப்புறம் வேலைக்கு போகாமல் சும்மா இருந்திருக்கா. என்னை விட 2 வயசு பெரியவ, குழந்தை அக்கா வயசு. இத்தனை ஃப்ராடு தனத்தையும் பண்ணியிருக்காங்க போதே மாப்பிள்ளை அது இதோ அதெல்லாம் நம்ம குடும்ப விவகாரம் மாப்பிள்ளை, அதெல்லாம் நம்ம பேசிக்கலாம் மாப்பிள்ளை அப்படின்னு இந்த பக்கம் வந்து தங்கமயிலோட அம்மா அழ ஆரம்பிக்க, இன்னொரு பக்கம் வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிடறாரு தங்கமயிலோட அப்பா. மாப்பிள்ளை எதுக்கு மாப்பிள்ளை இதுக்கு போலீஸ் எல்லாம் அப்படின்னா இவங்க என்னை ஃப்ராடு பண்ணி ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டாங்க. இவங்க பண்ண அட்டூழியத்தால் அட்ராசிட்டியால் கடைசியில் இப்போ எங்கள் மாமாவே வீட்டை விட்டு வெளில போயிட்டார். இந்த ஃப்ராடு குடும்பம் இதெல்லாம் பண்ணாங்கங்கிறத உங்கள் முன்னாடியே சொல்ல வச்சிட்டேன். அத்தனை பேர் அத்தனை வார்த்தையும் சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்க இந்த வீட்டில் வந்து இருக்க விருப்பம் இல்லை. அவங்க இந்த வீட்டில் இருக்க வேணாம். இவன் இந்த பொண்ணுக்கு எனக்கு வந்து எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் சீட்டிங் கேஸும் கொடுக்குறேன். எங்கள் கடையிலேருந்து பணம் காணாமல் போச்சு, அதை திருடினது இவங்க தான், அதுக்கான கம்ப்ளைண்ட்டு நான் கொடுக்குறேன். ப்ளஸ் வந்து என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணதுக்கான 420 கேஸும் கொடுக்குறேன். இவங்களை வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணி உள்ளே தூக்கி போட்டு விசாரிங்க, எங்கள் பணத்தையும் வீட்டுக்கு கொடுங்கன்னு சொல்ல, டேய் சரவணா என்னடா அப்படின்னா, அப்பா ப்ளீஸ்ப்பா இந்த தடவை வந்து எப்பயுமே நீங்கள் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப நல்லவர் நினைப்பீங்க, ரொம்ப வந்து மரியாதை கொடுப்பீங்க சம்மந்தி அப்படின்லாம். அந்த கொஞ்சம் உங்கள் மரியாதைக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாத ஜென்மங்க இதுங்கெல்லாம் இதை பண்ணுதுங்கன்னு முன்னாடியே தெரியும். 1500 ரூபா திருட முடியதே நான் சொன்னேன். இந்த மாதிரி திருடுறது உங்கள் அப்பா தான் நான் பார்த்தேன்னு சொல்லி சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் 10,000 ரூபா எடுத்து திருப்பி ஒரு 50,000 எடுத்து எல்லா பழியும் மாமா மேலே போட்டு மாமா வீட்டை விட்டு அனுப்பி அவ்வளோ பிரச்சனையிலேயே அப்படியே வந்து நெஞ்சை நிமித்திக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா வந்து எவ்வளோ நெஞ்செழுத்தம் இருக்கணும் அவனுக்கு. மோசமானவனுங்கப்பா அவனுங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க அப்படியே இவங்க அழ ஆரம்பிக்க, யோ சொல்கிறதெல்லாம் உண்மையாயா, என்னையா கண்ணு முன்னாடி இவ்வளோ பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க, வெக்கமால உனக்கு, ஏமா அவங்க தான் சொன்னாங்கன்னா உனக்கு ஏமா போச்சு புத்தி, உனக்கு தெரியல உன் வயசு என்னென்னு. இந்த குடும்பத்தை ஏமாற்றி இந்த குடும்பத்தில் வந்து மருமகன் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு இருந்திருக்க, இதில் திருட வேற செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்ல அப்படியே தங்கமயில் அழ ஆரம்பிக்க, போலீஸ் ஆஃபீஸர் வாமா முதல்ல ஸ்டேஷனுக்கு வாமா அப்படின்னு கூப்பிட முடியுது. காலில் விழுந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க, தயவு செஞ்சு கேஸெல்லாம் வேணாம், நாங்கள் பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கிறோம், ஏதோ எங்கள் புள்ள மேலே இருக்க பாசத்தில் நாங்கள் கொஞ்சம் பொய் சொல்லிட்டோம் அப்படின்னா எது, நாங்கள் கேட்ட விஷயமான வயசு, படிப்பு, நகை நாங்கள் கேட்கல, நீங்களே தான் போடுறேன். நீங்கள் அந்த நகையாகட்டும், சொந்தக்காரங்கள்ட்ட நல்ல பேர் இருக்குனதாகட்டும், எல்லாமே போய் கடைசியில் வந்து வேலைக்கு போகிறேன்னே என்கிட்ட பொய் சொல்லிட்டு போனான், குழந்தை விஷயத்த பொய் சொன்னான். இப்படி ஒருத்தி கூட மனுஷன் வாழ்வானா? இன்னைக்கு என் குடும்பம் 2ஆக உடஞ்சி என் மாமாவை வெளில போனது காரணம் நீங்கள் தான். என்ன நடந்தாலும் சரி நீங்கள் கம்பி எண்ணியே தீரணும். என்னால் வந்து இந்த கேஸை வாபஸ் வாங்க முடியாதுங்க. இப்போ வந்து அப்படியே ஸ்டன் ஆகி பிரமிச்சு போய் ஷாக்கில் நின்றுட்டு இருக்கிறப்ப பாண்டியன் அவரே வந்து டேய் கேஸெல்லாம் வேணாம் சரவணா சார், அது என் குடும்ப விவகாரம், நாங்கள் பார்த்துக்குறோன்னு அனுப்பிட்டு அப்படியே வந்து அந்த போலீஸ் வெளில போனோன்னே இவங்களை திரும்பி பார்த்து முறைச்சி, வெக்கமா இல்லை உங்களுக்குலாம், மனுஷங்களா நீங்களாம் அப்படின்னு கத்த. இந்த பக்கம் கோமதி உள்ளார வந்து தங்கமயில் அப்படியே வந்து முறைச்சி பார்த்து அப்படியே பலார் விட, என் தம்பி வீட்டை விட்டு வெளில போனதுக்கு காரணம் நீ தான் நீ கேட்க, ஐயோ பிள்ளையை அடிக்காதீங்கன்னு வந்த தங்கமயிலோட அம்மாவை பலார்னு ஒன்று இந்த பக்கம் கோமதி விட, இதை வச்சு நடக்க போகிற சம்பவங்கள் தான் அடுத்து நடந்தால் கரெக்டாக இருக்கும். இத்தனை நாள் சரவணன் அமைதியாக இருந்ததுக்கு ஒரு பெரிய இடியை தூக்கி போட்டு எல்லா உண்மையும் போட்டு உடைச்சாருனா கரெக்டாக இருக்கும். ஆனால் அதை பண்ணாமல் கடைசி வரைக்கும் அவர் வாய முடியே இருப்பாரா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கதை எப்படி போகுதுங்கிறத சொல்லிவிட்டு இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெடிக்ஷனை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லிவிட்டு மற்ற ப்ரெடிக்ஷன்ஸையும் பாருங்கள். தேங்க்யூ.